முழுக்க மகளிர் தினம்தான். ஆனாலும் சர்வதேச மகளிர் தினம் என்பது மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதையொட்டி தமிழ்நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்கவே ஒரு மாத காலமாக மகளிர் தின நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் மகளிர் தின நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று இங்க இந்த பெருமைமிகு சாந்தி விஜய் மகளிர் கல்லூரியில ஒரு மகளிர் தின நிகழ்ச்சி நடந்தது. அதுல என்னை போல நிறைய மகளிர் நாங்க கலந்து கொண்டோம். பெண் குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் மகளிருக்கான பெண் கல்வி என்பது ஒரு நல்ல நிலைமையில இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். ஏன்னா பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பெற்றோர்களை நாம இன்னைக்கு பாக்குறேன். முன்பெல்லாம் ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு பெண் கல்வி என்பது ஒரு எட்டாத கனியாக இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்ல. கிராமத்துல கூட அருகில் உள்ள ஒரு மாவட்ட தலைநகர்ல ஒரு கல்லூரி இருக்குதுன்னா இன்னைக்கு ஒரு கிராமப்புறங்கள்ல கூட ஒரு 10 கிராமத்திலயோ இல்ல ஒரு சுற்றுவட்டார கிராமத்துல கூட ஒரு மகளிர் கலை கல்லூரியை உருவாக்கி அங்க மகளிருக்கு ஒரு நல்ல தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் கடந்த மாசம் கூட நிறைய ஊர்களுக்கு இந்த பயணப்பட்டு நிறைய இந்த மாதிரி அதாவது ஊர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கூடங்களிலும் கல்லூரிகளும் நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருந்தோம். இப்ப மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அந்த பெண் குழந்தைகளுக்கு பெண் கல்வி என்று முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெண் குழந்தைகளுக்கு கல்லூரி கல்வி என்பதும் கொஞ்சம் எட்டாத கனியாக இருக்கிறது. ஏன்னா கல்லூரிக்கு போக வேண்டிய ஒரு அந்த அந்த டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்து என்பது இன்னைக்கு கொஞ்சம் சவாலான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒன்னு அவங்க கிட்டயே ஒரு மிதிவண்டி இருக்கணும், இல்லனா ஒரு ஸ்கூட்டி இருந்தாதான் அவங்களால படிக்க முடியுது. அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க வெளியூர்ல போய் படிக்க முடியல. அருகில் உள்ள கிராமத்துல அவங்களுக்கு கல்லூரி இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு ஒரு மெட்ரோவோ இல்ல ஷேர் ஆட்டோவோ இல்ல ஒரு பேருந்து பயணம் என்பது இல்லாத ஒரு நிலையில அவர்களுடைய பெண் கல்வி தடைபடுகிறது. இதை நாம நிறைய பாக்குறோம். அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஊருக்கு ஒரு பஸ் தான் விடுவாங்க. அதாவது தனியார் பேருந்தா இருக்கட்டும் இல்ல அரசு பேருந்தா கூட அது ஒரு முறையோ இல்ல காலையில வரும் இல்ல மாலையில வரும். அப்ப ஒரு முறை தான் வரும்பொழுது அவங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போவாங்க, இல்ல போயிட்டா எப்படி திரும்பி வருவாங்க, அந்த ஒரு சவால் இருக்கிறது. ஆனா நகர்ப்புறங்களில் அந்த பிரச்சனை என்பது இல்லை. நல்ல போக்குவரத்து வசதி இருக்கிறது. ஆனா அதை மாவட்ட தலைநகரை தாண்டி கிராமப்புறங்கள்ல நான் போய் பார்க்கும்பொழுது போக்குவரத்து ஒரு சவாலாக இருக்கிறது பெண் குழந்தைகளுக்கு. அவங்க பள்ளிக்கூட கல்வி எப்படி தொடருவாங்க என்பது. அதே போல பெண்களுடைய பாதுகாப்பு என்பது இன்னைக்கு வீட்லயும் இல்ல, வெளியிலயும் இல்ல, பணியிடங்கள்ல இல்ல, கல்வி நிலையங்கள்ல இல்ல அப்படின்றத நம்ம தினம் பாக்குறோம். ஒரு நாளும் ஒரு ஊர்ல இருந்து ஒரு அப்படியே நெஞ்சையே அப்படியே குலைய வைக்கக்கூடிய ஒரு செய்திகளை கேட்கும் போதெல்லாம் குழந்தைங்களை எப்படி படிக்க அனுப்புறது, எப்படி வேலைக்கு அனுப்புறது, எப்படி அவங்கள வச்சு பாதுகாக்கிறதுன்றது ஒரு பெரிய சவாலாக நான் பார்க்கிறேன். இந்த பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, இந்த 2 இருந்தா மட்டும்தான் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். நம்ம என்னதான் பெண் கல்வி கொடுத்தாலும் அவங்களுக்கு பெண்கள் முன்னேற்றம் பற்றிய ஒரு விஷயங்களை எடுத்து சென்றாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா வீட்டுல இருந்து எப்படி வெளியில அவங்க படிக்க கூட போவாங்க இல்ல வேலைக்கு கூட போவாங்கன்ற ஒரு கேள்வி எழுது. அப்ப பெண்கள் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது மது ஒழிப்பு. மது பழக்கமும் போதை பழக்கம் தான். எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் கிடைக்கிறது, பள்ளிக்கூடத்து வாசல்ல கிடைக்குதுங்கிறாங்க. மிட்டாய் விக்கிற காலம் போய் இன்னைக்கு போதைப் பொருளை போய் வாங்கிக்கிறாங்க. மிட்டாய் மாதிரியே போதைப் பொருள் விக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். அதனால அத முதல்ல தடை பண்ண வேண்டும். கண்டிப்பாக அது நம்மளால முடியும். எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா முடியும். அரசாங்கமும் நினைக்க வேண்டும், பொதுமக்களும் நினைக்க வேண்டும். எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா அந்த மது பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் தமிழ்நாடை விட்டு நம்ம வெளியேற்றலாம். அப்படி அது ஒண்ணு செய்தால் மட்டும்தான் நம்ம பெண் குழந்தைகளோ எல்லா குழந்தைகளோ பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக அமையும். அப்படி இருந்தாதான் அது உண்மையான மகளிர் தின கொண்டாட்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தனியார் கல்லூரி மாணவி ஒருத்தங்க மது குடிச்சு இறந்திருக்காங்க. அந்த செய்திகளை பார்த்துருக்கீங்க. இப்ப ஆண்கள் மது குடிக்கிறாங்கன்றதை தாண்டி பெண்கள், குறிப்பா மாணவிகள் கூட அப்படி பாத்தீங்கன்னா மது பழக்கமே தப்புன்றதான் எங்களுடைய வாதம். மது பழக்கம் அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தப்பு. அதை பெண்கள் குடிச்சு செத்து போறாங்க, ஆண்கள் குடிச்சு செத்து போறாங்கன்றதே ஒரு வாதமா நம்ம சொல்ல முடியாது. யாருமே தான் குடிக்க கூடாது. அதனால அது கெட்ட பழக்கம். அந்த பழக்கமே இருக்கக்கூடாது. அதிக அளவில் அது கிடைக்கிறது என்பதை அதை நாம தடை செய்ய வேண்டும். பெண்களுக்கான பாதுகாப்பு மட்டுமில்லாம பெண் குழந்தைகளுக்கான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக இன்றைய காலகட்டத்தில் கடந்த
நம்ம இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கிறோம். முன்னாடிலாம் குழந்தைங்களை கடைக்கு அனுப்புவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு தனியா போவாங்க பை மாட்டிக்கிட்டு. ஏன்னா பக்கத்துல அருகாமை பள்ளிக்கூடங்கள் இருக்கும். பெண் குழந்தைகள் தனியா தான் படிக்க போவாங்க, இல்ல ஒரு 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து போவாங்க. கிராமத்துல கூட பெண் குழந்தைகள் வந்து பஸ், டவுன் பஸ் இருக்கட்டும் இல்ல பேருந்து இருக்கட்டும், ஊர் வெளியில தான் நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் பசங்க நடந்து வீட்டுக்குள்ள வருவாங்க, கிராமத்துக்குள்ள வருவாங்க. எந்த ஒரு பயமே இல்லாம இருந்தது. இன்றைக்கு வந்து அந்த பயம் இருக்கிறது. அதற்கு காரணம் போதை பழக்கம் மட்டும்தான், வேற எதுவுமே சொல்ல முடியாது. இதை எப்படி பாக்குறீங்கன்னா, முதல்ல அந்த போதை பழக்கத்துக்கு நம்ம வந்து முடிவு கட்டணும். நம்ம வருங்கால தலைமுறை, நம்ம பசங்களை நம்ம காப்பாற்றணும். இன்னைக்கு நம்ம கண்ணெதிர்க்க நம்ம பெண் குழந்தைகள் கஷ்டப்படுறத பாக்குறோம். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம ஆண் குழந்தைகளும் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா போதை பழக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்களை மீட்டெடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சவாலான விஷயம். அதனால இது வந்து இந்த போதை பழக்கம் என்பது ஆண் குழந்தைகளுக்கும் தவறான ஒரு, அவங்களையும் அதுல நம்ம காப்பாற்றணும், பெண் குழந்தைகளையும் காப்பாற்றணும், ஆண் இளைஞர்களையும் காப்பாற்றணும், இளம் பெண்களையும் காப்பாற்றணும்னா முதல்ல இந்த போதை பழக்கத்தை கடுமையாக தமிழ்நாட்டை விட்டு நாம் விரட்டியாக வேண்டும். அதெல்லாம் எப்பயுமே இங்க படிப்புன்ற விஷயத்துல பாவமா தானே இருக்குங்க. என்ன சொல்றது, படிப்புன்றது கிராமப்புற மாணவர்களுக்கு இன்னைக்கு எட்டாக்கனியாக போயிட்டு இருக்கு. அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நல்லா படிக்கக்கூடிய தரமான கல்வி நம்ம கிட்ட இருக்கும்பொழுது நம்ம அந்த விஷயத்தை நம்ம கொண்டு செல்லணும்னா முதல்ல பாதுகாப்பு, படிப்புலயும் பாதுகாப்பு எல்லாமே தேவைப்படும். இருக்கட்டுமேங்க, இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் அவங்க என்ன, நீங்க அந்த எல்லா கேள்விக்குமே பதில் வந்து எங்களுடைய தலைமையில ஐயாவும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் சொல்லி இருக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் பாத்துக்கோங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். எத்தனை மொழி வேணா நம்ம கத்துக்கலாம்.